வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படை பல வருடங்களா ஏர் டு ஏர் மிசைல்களுக்கு வெளிநாடுகளையே நம்பி இருந்தாங்க. ஆனா சமீப காலமா இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஏர் டு ஏர் மிசைல் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில அஸ்ட்ரா MK1 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைலை டெவலப் செய்து இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைச்சாங்க. இதனை தொடர்ந்து அஸ்ட்ரா MK2 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலை டெவலப் செய்யறதுல DRDO கவனம் செலுத்தி வந்தாங்க. தற்போது அஸ்ட்ரா MK2 மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயங்கள்? அஸ்ட்ரா MK2 மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க? இந்த மிசைல்களை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எப்படி பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், தேஜஸ் MK1A விமானத்துல ரஃபேல் போர் விமானங்கள் போன்று அதிநவீன மிசைல்களை இணைக்க முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனா தற்போது இந்தியா தேஜஸ் MK1A விமானத்துல சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்களை தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்க முடியும். இந்தியா தேஜஸ் MK1A விமானத்துல என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க? தேஜஸ் MK2 விமானத்துல இணைய உள்ள அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள் எவை? அந்த மிசைல்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பல வருடங்களா இந்திய விமானப்படை விமானங்கள்ல ரஷ்ய தயாரிப்பு R-77 ஏர் டு ஏர் மிசைல்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த மிசைல்கள்னால 80 முதல் 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை தாக்க முடியும். ஆனா பாகிஸ்தானோ அமெரிக்காவிடமிருந்து F-16 விமானங்களை வாங்கி பயன்படுத்தி வந்தாங்க. அந்த விமானங்கள்ல AIM-120 AMRAAM ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இதன் மூலமா பாகிஸ்தான் விமானப்படை விமானங்களுக்கு ஒரு ஏர் டு ஏர் காம்பேட்ல அட்வான்டேஜ் இருந்து வந்தது. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து PL-15 அப்படிங்கிற ஒரு அதிநவீன பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை வாங்கி தன்னுடைய விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். PL-15 மிசைல்னால இவ்வளவு தூரம் சென்று தாக்க முடியாது அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வர்றாங்க. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மிசைல்னால 300 கிலோமீட்டர் சென்று தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படை விமானங்களுக்கு இந்திய விமானப்படை விமானங்களோடு ஒரு ஏர் டு ஏர் காம்பேட் நடத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். நமது விமானங்கள் பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படை விமானங்கள் கிட்ட நெருங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அந்த விமானங்கள்னால 300 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நமது விமானங்கள் மீது மிசைலை லான்ச் செய்து தாக்கி அழிக்க முடியும். இந்த அட்வான்டேஜை முறியடிப்பதற்கு தான் இந்தியா கையில் எடுத்த திட்டம் அஸ்ட்ரா ஏர் டு ஏர் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாம மற்ற ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்கணும்னா மிசைல்களோட விலை மிகவும் அதிகம். ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் மிகவும் ஒரு குரூஷியலான ரோலை பிளே பண்ணும். ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல எதிரிகளின் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் மற்றும் ரீஃபியூலர் விமானங்கள், எதிரி விமானப்படை விமானங்களுக்கு டார்கெட் குறித்தான விஷயங்களை அனுப்பக்கூடிய அவாக்ஸ் விமானம் போன்ற பல்வேறு ஏரியல் டார்கெட்டுகளை இந்த ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி தாக்க முடியும். அதனால விமானப்படையில் பயன்படுத்தப்படும் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு ஏர் டு ஏர் மிசைல்கள் மிகவும் அவசியம். இதனை தொடர்ந்து DRDO 2019 வருடம் அஸ்ட்ரா MK1 மிசைல வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்க. இந்த மிசைல் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஏர் டு ஏர் மிசைல். அஸ்ட்ரா MK1 மிசைல் தற்போது இந்திய விமானப்படை விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் ரஷ்ய தயாரிப்பு R-77 மிசைல்களை ரீப்ளேஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அஸ்ட்ரா 1 மிசைல் தற்போது இந்திய விமானப்படை விமானங்களான Su-30 MKI, MiG-29 UPG மற்றும் MiG-29K போன்ற விமானங்கள்ல ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டது. தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்கும் பணி தற்போது
தற்போது நடைபெற்று வருது. ஃபியூச்சர்ல இந்தியா தயாரிக்க உள்ள டெட்பாஃப் ஆம்கா போன்ற அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல கூட இந்தியா இந்த அஸ்த்ரா மிசைல்களை பயன்படுத்துவதற்கு தான் திட்டமிட்டிருக்காங்க. ஒரு அஸ்த்ரா MK1 மிசைலோட விலை கிட்டத்தட்ட 7 முதல் 8 கோடி ரூபாய். ஆனா இதுவே நீங்க வெளிநாடுகளிடமிருந்து ஏர் டு ஏர் மிசைல்களை இறக்குமதி செஞ்சீங்கன்னா இதுல இருந்து 3 முதல் 4 மடங்கு அதிகமா இருக்கும். அஸ்த்ரா MK1 மிசைலோட வெற்றிக்கு பிறகு இந்தியா அஸ்த்ரா MK2 அப்படிங்கிற ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில DRDO நிறுவனம் அஸ்த்ரா MK2 மிசைலோட அனைத்து சோதனைகளும் முடிக்கப்பட்டு விட்டதாகவும் மிசைல் சோதனையின் போது மிக சிறப்பா செயல்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து அஸ்த்ரா MK2 மிசைல குறைந்த அளவுல தயாரித்து இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா MK2 மிசைல் டெவலப்மெண்ட் இந்திய விமானப்படை விமானங்களின் செயல்திறனை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அஸ்த்ரா MK2 மிசைல்களை தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வரும் Su-30 MKI, LCA தேஜாஸ், மிராஜ் 2000, Mi-29 போன்ற அனைத்து விமானங்களையும் பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அஸ்த்ரா MK2 மிசைல் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள அஸ்த்ரா MK1 மிசைலை விட அதிநவீனமான மிசைல். அது மட்டும் இல்லாம அஸ்த்ரா MK2 மிசைல் அஸ்த்ரா MK1 மிசைலை விட டயமீட்டர் அதிகமான மிசைலா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா அதிகமான எரிபொருளை இந்த மிசைல்னால எடுத்து செல்ல முடியும். அஸ்த்ரா MK1 மிசைலை விட அதிகமான எரிபொருளை எடுத்து செல்ல முடியும்னா அஸ்த்ரா MK2 மிசைல்னால கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டருக்கும் மேல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். அமெரிக்காவின் AIM-120 ஆம்ராம் மிசைல்களுக்கு நிகரான ஒரு மிசைலை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா MK2 மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். அஸ்த்ரா MK2 மிசைல்னால அஸ்த்ரா MK1 மிசைலை விட 50 கிலோமீட்டர் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா MK2 மிசைல்ல 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. அஸ்த்ரா MK2 மிசைல்ல முதல் ஸ்டேஜ்ல சற்று குறைவான செயல்திறன் கொண்ட எரிபொருள் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது ஸ்டேஜ்ல அதிக செயல்திறன் கொண்ட எரிபொருள் பயன்படுத்தப்படுது. இதனால டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய மிசைலோட இறுதி கட்டத்துல இந்த மிசைல்கள்னால அதிவேகமா பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட AESA சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மிசைலை லான்ச் செய்த விமானத்தில இருந்து டார்கெட் குறித்தான இன்புட்டை மிசைலுக்கு அனுப்ப முடியும். டார்கெட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துச்சுன்னா டார்கெட் எந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பான கோஆர்டினேட்ஸையும் அந்த மிசைலுக்கு அனுப்பி வைக்க முடியும். இதன் மூலமா அஸ்த்ரா மிசைல்கள்னால மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். அஸ்த்ரா MK1 டெவலப்மெண்ட் முடிந்த பிறகு DRDO நிறுவனம் அஸ்த்ரா MK2 மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து எந்த விஷயங்களையும் வெளியிடாமல் மிகவும் ரகசியமா வச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் DRDO அஸ்த்ரா MK2 மிசைலோட அத்தனை சோதனைகளும் முடிக்கப்பட்டு விட்டதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மிசைல் டெவலப்மெண்ட்டை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. ஏன்னா தற்போது இந்திய சீன எல்லையில நிலவி வரும் பிரச்சனைகள் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலவி வரும் பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா இந்தியாவுக்கு இது போன்ற அதிக தூரம் தாக்குதல் வரம்பு கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்கள் மிகவும் அவசியம். அஸ்த்ரா MK2 மிசைல் மட்டும் அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்பட்டால் இந்திய விமானப்படை விமானங்களின் ஏர் டு ஏர் காம்பேட் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அஸ்த்ரா மிசைல்களை இந்தியா பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஏற்றுமதியும் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இரண்டாவது அப்டேட், இந்தியா தன்னுடைய தேஜஸ் விமானங்களோட செயல்திறனை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா புதிதாக உருவாக்கி வரும் தேஜஸ் MK1A விமானத்துல அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்களை இணைப்பதற்கு ஒரு முக்கியமான அப்கிரேட செஞ்சிருக்காங்க. அதாவது பழைய தேஜஸ் MK1 விமானத்துல குறைந்த செயல்திறன் கொண்ட ரடார் சிஸ்டமே இணைக்கப்பட்டிருந்தது. இந்த ரடார் சிஸ்டத்தை மாற்றி தற்போது உள்நாட்டிலே தயாரித்த உத்தம் AESA ரடார் சிஸ்டம் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. உத்தம் AESA ரடார்ல 912 டிரான்ஸ்மிட் ரிசீவ் மாடல்கள் இருக்கு. இதனால இந்த ரடார்கள்
மிசைல்கள்னால தொலை தூரத்துல உள்ள டார்கெட்டுகளையும் கண்டுபிடிக்க முடியும். இதுவரைக்கும் பழைய ரடார் சிஸ்டத்தை தேஜஸ் விமானத்துல பயன்படுத்தி வந்துட்டு இருந்ததுனாலதான் குறைவான தாக்குதல் தூரம் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை இந்தியா பயன்படுத்தி வந்தது. தற்போது வரைக்கும் தேஜஸ் MK1 விமானத்துல குறைந்தபட்சமா 20 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 50 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பைத்தான் R-73 ஐடெர்பி போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது புதிதாக இணைக்கப்பட்டிருக்க உதம் AESA ரடார் மூலமா அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்க முடியும். இதனை தொடர்ந்து தேஜஸ் MK1A விமானத்துல 2 ஐரோப்பிய தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைல்களை இந்தியா இணைக்க போறாங்க. ஆஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல முதல்ல தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்க போறாங்க. இந்த மிசைல ஐரோப்பாவின் MBDA நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. ஆஸ்ட்ராம் மிசைல்னால அதிகபட்சமா 25 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இரண்டாவதா ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் மிட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்க போறாங்க. இந்த மிட்டியார் மிசைல்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கூட தாக்க முடியும். இதன் மூலமா எந்த ஒரு எதிரி விமானத்தாலும் தேஜஸ் விமானத்திற்கு 200 கிலோமீட்டருக்கு அருகில் வர முடியாது. இந்த மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்கள் ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மிசைல். மிட்டியார் மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மிட்டியார் மிசைல உலகின் பல நாட்டு விமானப்படை விமானங்கள் பயன்படுத்துறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா யூரோஃபைட்டர் டைஃபூன், ரஃபேல் போர் விமானம், சாப் கிரிப்பன் விமானம், லாக்ஹீட் மார்டின் F-30 லைட்னிங் 2 விமானம் போன்ற பல அதிநவீன விமானங்கள் இந்த மிசைல தான் பயன்படுத்துறாங்க. இந்த மிசைல் இந்தியாவின் தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்கப்படுவதன் மூலம் இந்த விமானத்தோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆஸ்ட்ராம் மற்றும் மிட்டியார் மிசைல்களை 2023 வருடத்துக்குள் தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதிக செயல்திறன் கொண்ட உதம் AESA ரடார் சிஸ்டத்தை தேஜஸ் MK1A விமானத்துல இணைத்திருப்பதன் மூலம் அதிக ரேஞ்ச் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்க முடியும். ஆஸ்ட்ராம் மற்றும் மிட்டியார் மிசைல்களை தேஜஸ் MK1A விமானத்துல இணைத்த பிறகு இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைல்களான அஸ்த்ரா MK1, MK2 மற்றும் MK3 மிசைல்களையும் தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK1A விமானத்துல அஸ்த்ரா MK1, மிட்டியார், அஸ்த்ரா MK2, MK3 போன்ற அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்த முடியும். இதன் மூலமா இந்தியாவின் தேஜஸ் MK1A விமானத்திற்கு அருகில் எதிரி விமானங்கள் நெருங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.